காணொளியில் இந்த எம்இடி பிஇடி தெரிவு பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் காணொளியாக இன்றைய தினத்திலே உங்களுக்கு கல்வி தத்துவம் அல்லது கல்வி தத்துவியலாளர்களின் கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய வரைவிலக்கணங்கள் தொடர்பான அவர்களுடைய எண்ணங்கள் தொடர்பான விடயங்களை உங்களோடு இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக நீங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தொடர்ச்சியாக நீங்கள் காணொளிகளை பார்வையிட முடியும். அந்த வகையிலே இன்றைய காணொளியில் கல்வி தத்துவம் தொடர்பான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் கல்வி பற்றிய வரைவிலக்கணங்களை ஒவ்வொரு தத்துவியலாளர்களும் தமது பார்வையில் முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவதாக கல்வி தொடர்பாக ரூசோ என்பவரின் வரைவிலக்கணம். கல்வியின் கல்வி தொடர்பான ரூசோவின் வரைவிலக்கணம்: பிள்ளையின் கல்வி அவரது அல்லது அவளது திறன்கள், தேவைகள் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கல்வி என்பது பிள்ளையின் திறன்கள், தேவைகள் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று ரூசோ எனும் தத்துவியலாளர் சொல்கின்றார். அதே போன்று மகாத்மா காந்தி கல்வி மூலம் பிள்ளையும் மனிதனும் உடலுளம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றில் மிக சிறந்ததை பெறுவதாகும் என குறிப்பிடுகின்றார். கல்வியின் மூலம் பிள்ளையும் மனிதனும் உடல், உளம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றில் மிகச் சிறந்ததை பெறுவதே கல்வி என மகாத்மா காந்தி குறிப்பிடுகின்றார். அதே போன்று பிளேட்டோ தனது கல்வி தொடர்பான வரைவிலக்கணத்தில் கல்வியின் விளைவாக கிடைக்கும் நன்மை என்னவென்றால், அது உன்னதமான மனிதர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்தகைய மனிதர்கள் உன்னதமான முறையில் செயற்படவும் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது பிளேட்டோவின் வரைவிலக்கணமாக அமைகின்றது. பிளேட்டோவின் வரைவிலக்கணமாக கல்வியின் விளைவாக கிடைக்கும் நன்மை என்னவென்றால், அது உன்னதமான மனிதர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்தகைய மனிதர்கள் உன்னதமான முறையில் செயற்படவும் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதாகும். இது பிளேட்டோவினால் முன்வைக்கப்பட்ட கல்வி தொடர்பான வரைவிலக்கணம். அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூர் கல்வி தொடர்பாக முன்வைத்த வரைவிலக்கணம்: கல்வி ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனை உற்பத்தி செய்யக்கூடாது. கல்வி ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனை உற்பத்தி செய்யக்கூடாது. கல்வி தொடர்பாக தனது வரைவிலக்கணத்தை முன்வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்ததாக சோக்ரட்டிஸ்: கல்வி என்பது தன்னை பற்றி புரிந்து கொள்ள தேவையான அறிவை பெறும் செயல்முறை. சோக்ரட்டிஸின் வரைவிலக்கணத்தின்படி கல்வி என்பது தன்னை பற்றி புரிந்து கொள்ள தேவையான அறிவை பெறும் செயல்முறையாகும் என சோக்ரட்டிஸ் கல்வி தொடர்பாக தனது வரைவிலக்கணத்தை முன்வைத்திருந்தார். அடுத்ததாக எஸ் ராதாகிருஷ்ணன், இவர் கல்வி தொடர்பாக மனதுக்கும் ஆன்மாவுக்குமான பயிற்சியாகும் என சொல்கின்றார். கல்வி என்பது மனதுக்கும் ஆன்மாவுக்குமான பயிற்சியாகும். இது ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டும். என எஸ் ராதாகிருஷ்ணன் தனது கல்வி தொடர்பான வரைவிலக்கணத்தை முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக ஜோன் டூயின் கல்வி தொடர்பான வரைவிலக்கணம்: கல்வி என்பது அனுபவத்தின் ஒழுங்கமைப்பும் மீளமைப்பும் ஆகும். ஜோன் டூயின் கல்வி தொடர்பான வரைவிலக்கணம்: கல்வி என்பது அனுபவத்தின் ஒழுங்கமைப்பும் மீளமைப்பும் ஆகும் என குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக ஜிடு கிருஷ்ணமூர்த்தி, உண்மையான அர்த்தத்தில் கல்வி என்பது தன்னை புரிந்து கொள்வதாகும். தன்னை அறிவதே கல்வியின் நோக்கம் என ஜிடு கிருஷ்ணமூர்த்தி தனது வரைவிலக்கணத்தை முன்வைத்திருக்கிறார். இது கல்வி தொடர்பாக தத்துவியலாளர்கள், அதாவது மேலத்தைய கீழத்தைய கல்வி தத்துவியலாளர்களால் முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்களாக இருக்கின்றன. எங்களுக்கு இந்த தெரிவு பரீட்சையில வினாக்கள்
வரவிலக்கணத்தை கொடுத்துட்டு யார் இந்த வரவிலக்கணத்தை சொன்னதுன்னு கேட்கலாம். அல்லது தத்துவியலாளர்களை சொல்லி அவை என்ன கல்வி தொடர்பாக சொன்னவை அல்லது என்ன கோட்பாட்டை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி வினாக்களை கேட்க முடியும். மீண்டும் உங்களுக்காக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்வையிடவும். அதிகமானவர்கள் காணொலியை பார்வையிடுகின்றீர்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது மிக குறைவாகவே இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த நினைவூட்டல். தொடர்ந்து இணைந்திருங்கள் காணொலியோட. நாங்கள் அடுத்தது மேலத்திய கல்வி தத்துவியலாளர்கள் வந்து கல்வி தத்துவம் அல்லது கல்வி தொடர்பாக என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள், என்ன ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள், என்னென்ன நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்ற விடயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். சோக்ரட்டிஸின் கல்வி தத்துவத்தை பொறுத்தவரையில் இவருடைய கல்வி முறை வந்து அல்லது ஆராய்ச்சி வந்து வாத முறை ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. சரியானதை பற்றி அறிதல், அதனை செய்தல் ஆகும். சரியானதை பற்றி அறிதல், அதனை செய்தல் ஆகும் என்று சொல்லி இவருடைய கல்வி ஆராய்ச்சி வாத முறை ஆராய்ச்சி காணப்படுகின்றது. இவரை நாங்கள் உலகில் அறியப்பட்ட முதலாவது ஆசிரியர் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இது சோக்ரட்டிஸின் கல்வி தொடர்பான ஆய்வாக கருதப்படுகின்றது. அவர் சொல்றார், மனிதன் வந்து 3 நிலைகள் உண்டு, மனிதர்ல 3 நிலைகள் உண்டுன்னு சொல்றார். ஒன்று வந்து தனி மனித கோட்பாடு, பகுத்தறிவு நிலை, தொகுத்தறிவு நிலை என்று சொல்லி அவர் 3 விதமான மனிதன் நிலைகள் 3 விதமான நிலைகளில் காணப்படுகிறான் என சொல்கின்றார். அதே மாதிரி இவரது கல்வி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்தமல்ல, பல செய்திகளை பொதுமைப்படுத்தி விதிவரு முறையின் மூலம் பொது கொள்கைகளை உருவாக்கும் திறன் விருத்தி தொடர்பாக இவர் குறிப்பிடுகின்றார். வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டோ பிளேட்டோ வந்து தனது கல்வி ஆய்வு அல்லது கல்வி தத்துவம் வந்து இலட்சியவாத கல்வி தத்துவம் ஆக அவருடைய பிளேட்டோவின் கல்வி தத்துவம் காணப்படுகின்றது. இவரை நாங்கள் இலட்சியவாத கல்வி தத்துவியலாளர் என்று சொல்லி சொல்லுவோம். பிளேட்டோவின் கல்வி தத்துவம் வந்து இலட்சியவாதத்துடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. இவர் வந்து சோக்ரட்டிஸின் மாணவர் வந்து இந்த பிளேட்டோ. இவருடைய கல்வி இலக்குன்னு சொல்லும்போது நியாயமானதும் உண்மையானதும் அறம் சார்ந்ததுமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புதல் தான் இவருடைய கல்வி இலக்காக கருதப்படுகிறது. பிளேட்டோவின் கல்வி இலக்காக வந்து அவர் உண்மையானதும் நியாயமானதும் அறம் சார்ந்ததுமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் கருதுகின்றார். கல்வி வந்து சிறந்த ஆட்சியாளர்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிளேட்டோ வந்து தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். கல்வி வந்து சிறந்த ஆட்சியாளர்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லியும் தனது கருத்துக்களை வந்து கல்வி தொடர்பாக முன்வைத்திருக்கின்றார். பிளேட்டோவை பொறுத்தமல்ல, அவர் அவதானித்த சமூகத்தில் 3 தனியார் குழுக்கள் இருக்குன்னு சொல்றார். ஒன்று ஆட்சியாளர்கள், அடுத்த பாதுகாவலர்கள், அடுத்த நுட்பவியலாளர்கள் அல்லது உழைப்பாளிகள் சொல்லி 3 தனியார் குழுக்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். பிளேட்டோ எழுதிய நூல்களை பொறுத்தவரையில் குடியரசு குடியரசு என்று சொல்லி குறிக்கோள் கொண்ட நல்ல அரசுக்கான திட்டம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அடுத்தது சோக்ரட்டிஸின் ஒழுக்க கோட்பாடு என்ற அடிப்படையிலையும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இவர் வந்து தனது கல்வி திட்டத்தில் குழந்தை பிறந்தது முதல் கல்வி தொடங்குகின்றது என குறிப்பிடுகின்றார். இவருடைய கல்வி திட்டம் வந்து குழந்தை பிறந்தது முதல் கல்வி தொடங்குது என குறிப்பிடுகின்றார். எனவே பாடசாலை செல்வதற்கு முன்னர் அனைத்து பிள்ளைகளும் கற்றலை ஆரம்பிக்கின்றன அல்லது அனைத்து பிள்ளைகளையும் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பிளேட்டோ வந்து சொல்றேன். அதுல
இந்த கல்வி தத்துவியலாளர்கள் வந்து பிளேட்டோவில் பொதுவாக கல்வி தத்துவியலாளர்கள் வந்து கல்வி தத்துவ ஆய்வுக்கு இரண்டு அணுகுமுறைகளை வந்து பின்பற்றி இருக்கிறார். அந்த ஒன்று வந்து பாரம்பரிய அணுகுமுறை, கல்வி தத்துவத்துக்கான பாரம்பரிய அணுகுமுறை. மற்றது வந்து கல்வி தத்துவத்துக்கான பகுப்பாய்வு அணுகுமுறை என்று சொல்லி இரண்டு அணுகுமுறைகளை வந்து இந்த கல்வி தத்துவியலாளர்கள் வந்து கல்வி தத்துவம் பற்றி அறிந்து கொள்ள அல்லது ஆராய்ச்சி செய்வதற்காக இரண்டு அணுகுமுறைகளை வந்து பின்பற்றி இருக்கிறார் என்பது இது ஒரு மேலதிகமான ஒரு பொதுவான விடயமாக இருக்கிறது. இந்த பிளேட்டோவுக்கு நடுவில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பிளேட்டோவுக்கு அடுத்ததாக வந்து பிளேட்டோவை பொறுத்தமல்ல அவர் வந்து கற்பித்த நுட்பங்கள் சிலரையும் சொல்லியிருந்தாருன்னா விளையாட்டு முறை, பூலச் செய்தல், இசை, கதை சொல்லல், நடித்தல், வினாவிட முறை, உரையாடல் முறை போன்றவற்றையும் இவர் தனது கற்பித்தல் நுட்பங்களாக வந்து பின்பற்றினார் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது அரிஸ்டோட்டில். அரிஸ்டோட்டிலை பொறுத்தமட்டில் இவர் வந்து உண்மைவாதம், இவருடைய கல்வி தத்துவம் வந்து உண்மைவாதம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவர் வந்து பிளேட்டோவின் மாணவனாக கருதப்படுகின்றது. இவர் வந்து பிளேட்டோவின் மாணவனாவர். இவர் வந்து மகா அலெக்சாண்டரின் ஆசிரியர் என்றும் சொல்லப்படுகின்றது. கல்வியின் நோக்கம் அறிவு என்று சொல்லி சொல்றார். இவர் வந்து கல்வியின் நோக்கம் வந்து அறிவு அப்படின்னு சொல்றார். அதே போன்று வேறொரு எதிக்ஸ் என்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார் அரிஸ்டோட்டில். த எதிக்ஸ் என்ற நூல் எழுதப்பட்டது வந்து இந்த அரிஸ்டோட்டில் என்ற கல்வி தத்துவியலாளரால் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் வந்து உடற்பயிற்சி, கல்வியில உடற்பயிற்சி அவசியம், அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் பசியை கட்டுப்படுத்தவும் உதவும் என்று ஒரு கூட்டை வந்து முன்வைத்திருக்கிறார். அரிஸ்டோட்டல் வந்து இந்த உண்மைவாதம் தொடர்பாக கல்வியில தனது ஆய்வை வந்து முன்வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். பிளேட்டோவை பற்றி இன்னொரு விடயம் குறிப்பிட வேணும். அதுல வந்து பிளேட்டோவை முன்னோடியாக கொண்டு 2 பேர் தாங்கள் கல்வித்துறையில செயற்பட்டினோம். ஒன்று வந்து மொண்டசூரி. மொண்டசூரி வந்து மொண்டசூரியின் முன்னோடியாக பிளேட்டோ காணப்பட்டார். அதே மாதிரி பவுட்ரோவல் வந்து பிளேட்டோவை வந்து முன்னோடியாக கொண்டு செயற்பட்டவர். இவர் 2 பேரும் வந்து பிளேட்டோவை தங்களுடைய முன்னோடியாக கொண்டு செயற்பட்டிருந்தனர். அதே போல பிளேட்டோவை பொறுத்தவரை அவர் பெண்களின் கல்வி தொடர்பாக பெண்கள் வந்து இசை, ஜிம்னாஸ்டிக் மற்றும் கலையை கற்க வேண்டும் என்று சொல்லியும் இவர் வந்து பெண்கள் தொடர்பான கல்வியில வந்து தனது பார்வையை செலுத்தி இருந்தார். அடுத்தது வந்து ரூசோ, ஜீன் ஜாக் ரூசோன்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து இவருடைய கல்வி தத்துவம் வந்து இயற்கைவாதம். பிள்ளை இயற்கையின் போக்கில் வளர அனுமதிக்கப்பட வேண்டும் சொல்லி பிள்ளை வந்து இயற்கையின் போக்கில் வளர அனுமதிக்கப்படணும் என்பது இந்த ரூசோவின் கருத்தாக இருக்கிறது. குழந்தைக்கு கல்வியை அளிப்பதை விட கல்வி பெறுவதற்குரிய நிலைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். குழந்தை கல்வியை அளிப்பதை விட கல்வி பெறுவதற்குரிய நிலைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரூசோ குறிப்பிடுகிறார். குழந்தைகளுக்கு முன் பிரச்சனைகளை கூறுங்கள், அவர்களை அவற்றுக்குரிய தீர்வை காணட்டும் என்பதும் இவருடைய கருத்துக்களாக இருக்கு. இதே போன்று அவனுக்கு அறிவை கற்பிக்க வேண்டாம், அவனை கண்டுபிடிக்க உதவுங்கள் என்று சொல்லியும் இந்த கல்வி தொடர்பான சில கருத்துக்களை வந்து சொல்றேன். அதே மாதிரி கல்வி கற்கும் ஊடகமாக அவர் 3 விடயங்களை முன்வைக்கின்றார். ஒன்று இயற்கை சூழல், அடுத்தது பெற்றோரும் ஆசிரியர்களிடமிருந்தும், அடுத்தது பண்டங்கள் அல்லது பொருட்களிடமிருந்தும் இந்த ரூசோ வந்து பிள்ளைகள் வந்து கல்வி கற்கும் ஊடகமாக பயன்படுத்திக்கணும் என்று சொல்லி சொல்றார். ரூசோவின் கலைத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து 5 பகுதிகளை வந்து வகைப்படுத்தியிருக்கிறார். ஒன்று குழந்தை பருவம், பிள்ளை பருவம், முன் கட்டளமை பருவம், வளர்ந்த பருவம் என்று சொல்லி ரூசோ இந்த கல்வி திட்டத்தில் வந்து
5 பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குழந்தை பருவம் வந்து பிறப்பிலிருந்து 2 வயது வரை, பிள்ளை பருவம் வந்து 2லிருந்து 12 வயது வரை, முன்கட்டளை பருவம் 12லிருந்து 15 வரை, கட்டளை பருவம் 15 தொடக்கம் 19 வரை, வளர்ந்த பருவம் 20 வயதுக்கு மேல். இந்த ரூசோ வந்து நூல்களில் வந்து ஒன்று எமிலி என்ற நூல் வந்து பிரபலியமானது. அடுத்தது சமுதாய ஒப்பந்தம். இந்த 2 நூல்களை வந்து எழுதியிருந்தார். அதே மாதிரி பெண்களின் கல்வி தொடர்பாக சம கல்வி எனினும் வீட்டுக்காக தொழிற்பாடம் அவசியம் என்று சொல்லி பெண்களின் கல்வி தொடர்பாக சொல்வேன். சம கல்வி எனினும் வீட்டுக்காக தொழிற்பாடம் அவசியம் என்று சொல்லி பெண்களின் கல்வி தொடர்பாக ரூசோவின் கருத்து காணப்படுகின்றது. ரூசோவை பொறுத்தமல்ல மாணவர்கள் சுதந்திரத்தை ஊக்கப்படுத்துவதாக இருக்குது. அதே மாதிரி கல்விக்கும் சூழலுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மாணவர் மைய கல்வியின் அவசியம் தொடர்பாகவும் செயற்பாட்டு ரீதியான கற்றல் தொடர்பாகவும் பிள்ளைகளும் வளர்ந்த மனிதர்களும் வேறானவர்கள் அப்படின்னு சொல்லியும் நேராகவும் எதிர்மறையாகவும் கற்றல் நடைபெறும் என்று சொல்லியும் இந்த கற்றல் தொடர்பாக அல்லது கல்வி தொடர்பாக அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து ஜோன் டூயி. இவர் வந்து பயன்பாட்டுவாதம் அல்லது கருவிவாதம் என்று சொல்லி தனது கல்வி தொடர்பான கொள்கைகளை முன்வைத்திருக்கிறார். பயன்பாட்டுவாத கல்வி அல்லது கருவிவாத கல்வியை வந்து ஜோன் டூயி வந்து முன்வைத்திருந்தார். ஜோன் டூயின் கல்வி கோட்பாடுகளை பொறுத்தவரையில அவரால் வெளியிடப்பட்ட ஆக்கங்களான கற்பித்தல் நம்பிக்கை, பாடசாலையும் சமுதாயமும், பிள்ளையின் கலைத்திட்டமும், ஜனநாயகமும் கல்வியும், அனுபவம் மற்றும் கல்வி போன்ற ஆக்கங்களூடாக அவர் வந்து தனது கல்வி தொடர்பான கோட்பாடுகளை வந்து முன்வைத்திருக்கின்றார். இவருடைய கல்வி தொடர்பான கோட்பாடு வந்து பயன்பாட்டுவாதம் அல்லது கருவிவாதமாக இருக்கிறது. கல்வியின் அடிப்படை பொறுப்பு பிள்ளைகளில் பூரண ஆளுமை வளர்ச்சி ஏற்படுத்துவாங்க. கல்வியின் அடிப்படை பொறுப்பு வந்து பிள்ளைகளில் பூரணமான ஆளுமை வளர்ச்சியை ஏற்படுத்துவதுன்னு சொல்லி இவருடைய கருத்து இருக்கிறது. கல்வி குறிக்கோள்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாற்றப்படல் வேண்டும் என்றுதான் இவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது. அதே போல கல்வி ஒரு சமூக செயற்பாடு. கல்வி என்றது வந்து அனுபவங்களை ஒழுங்கமைப்பதும் மீளமைப்பதும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோன் டூயி வந்து தனது கல்வி தொடர்பான கோட்பாடுகள் அல்லது கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கின்றார். அதே மாதிரி இவருடைய கலைத்திட்டத்தை பொறுத்தவரையில் உள்ளடக்க அறிவை பெறுவதற்கான இடமாக மட்டுமல்லாமல் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான இடமாகவும் கல்வி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். உள்ளடக்க அறிவை பெறுவதற்கான இடமாக மட்டுமல்லாமல் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான இடமாகவும் கல்வி அமைய வேண்டும் என்றது இந்த டூயின் வாதமாக இருக்கின்றது. அது மாதிரி இவருடைய கற்பித்தல் முறைகளில் செய்து கற்றல், அனுபவ அடிப்படையிலான கற்றல், இப்போ குழந்தைகள் வந்து வேலைகளில் ஈடுபடுவதற்கான சுதந்திரம் வழங்கப்படணும் என்பதுதான் அவற்றை எதிர்பார்ப்பு. அது மாதிரி பரிசோதனை மூலம் கற்றல், மாணவர் மைய கற்றல் அணுகுமுறைகள் போன்றவை ஜோன் டூயி வந்து முன்வைத்ததாக இருக்கிறது. அதே மாதிரி அறிவென்றது வந்து ஒரு முடிவுக்கு வழியே அன்றி அது முடிவாகாது என்று சொல்லியும் சொல்ற. அனுபவத்துக்காக அனுபவத்தின் மூலம் அனுபவத்தை அடைதலே கல்வியாகும் என்பதும் இவருடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது அனுபவத்துக்காக அனுபவத்தின் மூலம் அனுபவத்தை அடைதலே கல்வியாகும் என்று சொல்றதும் இவருடைய கருத்தாக, அதாவது ஜோன் டூயின் கருத்தாக கருதப்படுகிறது. அது மாதிரி இவர் கல்வி குறிக்கோள்களை தயாரிக்கும் போது 4 விடயத்தை கவனம் செலுத்தணும்னு சொல்லுவார். ஒரு பிள்ளையின் ஆர்வம், பிள்ளையின் திறமை, சமூக தேவை, உண்மை வாழ்க்கையுடன் தொடர்புன்னு சொல்லி இவர் வந்து 4 குறிக்கோள்களை, அதாவது கல்வி குறிக்கோளை தயாரிக்கும் போது 4 விடயங்களை கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொல்றார். இவருடைய கல்வி அமைப்பு பொறுத்தமல்ல 3 நிலைகள் வந்து காணப்படுகின்றன. ஒன்று விளையாட்டு பருவம், அல்லது தன் விருப்பமான அல்லது புறத்தூண்டலற்ற கவனப்பருவம், சிந்தனையுடன் சேர்ந்த கவனப்பருவம் என்று சொல்லி 3 பிரிவுகளாக இந்த கல்வியின் அமைப்பை வந்து அவர் வகைப்படுத்தி இருக்கிறார். அப்ப இவருடைய கல்வியின் அடிப்படைகள் வந்து வளர்ச்சிக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி, சமூகத்திறனுக்கான கல்வி, அனுபவங்களை மேம்படுத்தும் கல்வி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வளர்ச்சிக்கான கல்வி டூயின் கல்வியின் அடிப்படைகள்,
வளர்ச்சிக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி, சமூகத்திறனுக்கான கல்வி, அனுபவங்களை மேம்படுத்தும் கல்வின்னு சொல்லி இவர் கல்வி கல்வியின் அடிப்படைகள் வந்து 4 என்று சொல்லியிருக்கின்றனர். இவருடைய நூல்களை பொறுத்தமல்ல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாடசாலையும் சமுதாயமும், பாடசாலையும் குழந்தையும், மக்களாட்சியும் கல்வியும், கல்வியின் அறநெறி கொள்கைகள், இன்றைய கல்வி, சுதந்திரமும் பண்பாடும், இயற்கையும் அனுபவமும் இவ்வாறான நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கின்றார். அடுத்தது வந்து கால்ஸ் மார்க்ஸ். இவர் வந்து பொருளுண்மைவாதம் தொடர்பாக முன்வைத்தவர். கால் மார்க்ஸ் சொல்லுவோம். பொருளுண்மை வாதம் தொடர்பான கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கின்றார். அது உள்ளமும் உடலும் ஒத்த வளர்ச்சியை கல்வி மூலம் அடைய வேணும் என்றது, அதனூடாகவே சமூகத்தை மாற்ற முடியும் என்பதும் இவருடைய கருத்தாக இருக்கிறது. உள்ளமும் உடலும் ஒத்த வளர்ச்சியை கல்வி மூலம் அடைதலினூடாகவே சமூகத்தை மாற்ற முடியும் என்பது கால் மார்க்ஸின் கருத்தாக இருக்கின்றது. இது பொருளுண்மைவாதம் இவருடைய கல்வி தொடர்பான தத்துவமாக காணப்படுகின்றது. அதேபோல கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள் அரசு தலையில் இருந்து சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பது இவருடைய கல்வி தொடர்பான சில கூற்றுகளாக இருக்கின்றது. கல்வியில் சம வாய்ப்பு வழங்கணும், கட்டாய கல்வி காணப்படணும், கல்வியில் சமய செல்வாக்கு இருக்கக்கூடாது, கல்வி நிறுவனங்கள் சமுதாயத்துக்காக திறந்து விடப்படுதல் வேண்டும், கல்வியின் அடிப்படை நோக்கம் சமநிலை ஆளுமை உருவாக்குதல், நுண்மதி சக்தியை விருத்தி செய்தலும் கல்வியின் ஒரு பகுதி எனவும், அறிவு உற்பத்தி செய்முறை தொடர்ச்சியாக பெறப்படல் வேண்டும் என்பதும், கற்றலானது உற்பத்தியையும் இனத்திறனையும் தொடர்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர் கல்வி தொடர்பாக சில கூற்றுக்கள் அல்லது கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கின்றனர். இது வந்து கால் மார்க்ஸ் என்பவரின் கல்வி தொடர்பான சில கருத்துக்களாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து மகாத்மா காந்தி. இவரது கொள்கை வந்து சுயதேவை பூர்த்தி கல்வி அல்லது வார்தா கல்வி முறை எனப்படுகின்ற கல்வி கொள்கை தொடர்பாக தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இவர் சொல்றார், உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றின் உயர்நிலைகளை வெளிக்கொணரும் செயற்பாடு கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல வந்து உண்மையை கண்டறிய உதவுவது கல்வி, எல்லா மனிதர்களும் உடைய ஆன்மா உடையவர்கள், அதே மாதிரி கல்வி தாய்மொழி மூலம் வழங்கப்பட வேணும் என்று சொல்லி சில வலியுறுத்தல்களை முன்வைத்திருந்தவர். அதே மாதிரி காந்தியின் கல்விக் கொள்கையில் வந்து நைதாலையும் அதாவது அனைவருக்கும் அடிப்படை கல்வி வழங்க வேணும், அறிவும் வேலையும் தனித்தனியாக இல்லை என்று கூறுகின்ற ஒரு ஆன்மீக கொள்கையை வந்து இது பிரதிபலித்து காணப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இவர் சொல்றார் வந்து கல்வி என்பது நடைமுறையில் உள்ள மற்றும் பாரம்பரிய கல்வி முறையில் ஒரு திருப்பு முனையாகும் என்பது வந்து சொல்றார். ஒரு பிள்ளையின் கல்வி அவனது கற்கை மற்றும் பயிற்சியின் ஆரம்பத்திலிருந்து எதையாவது தயாரிப்பதற்கும் அவனுக்கு உதவும் ஒரு பயனுள்ள கைவினைப் பொருளை கற்பிப்பதற்கும் தொடங்க வேண்டும் என்று சொல்றார். அதான் வந்து அவர் ஒரு தொழில் சார்ந்த முறையில அல்லது சுயமாக தொழில் செய்யக்கூடிய அளவில் இந்த கல்வி அமைய வேணும் என்றது அவர் மகாத்மா காந்தியின் கருத்தாக இருக்கும். இவர் ஒரு கீழத்திய கல்வியலாளர். இவர் வந்து கீழத்திய கல்வியலாளர். இவர் சொன்னது கல்வி தொடர்பாக சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் வந்து இந்த உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றின் உயர்நிலைகளை வெளிக்கொணர் இந்த செயற்பாடு தான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த நைதலிங் என்றது வந்து ஒரு காந்தியால அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்த பிரதான கருத்தை பொறுத்தமல்ல, கல்வி கருவறை தொடக்கம் சுடுகாடு வரை வாழ்நாள் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த நைதலிங் என்பது இந்த பிரதான கருத்தாக இருக்கின்றது. அது மாதிரி காந்தியின் கல்வி முறையில 3 தத்துவங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. கற்றல் என்றும் கற்பித்தல் என்றும் பேதம் இருக்கக்கூடாது, ஆசிரியரும் மாணவரும் உண்மையை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க ஒன்றாக இயங்குவர் என்று சொல்லப்படுகிறது. செயல், அறிவு, மகிழ்ச்சி ஆகிய மூன்றும் ஒன்றாக பிணைந்துள்ளது என்று சொல்றார். அது மாதிரி கல்வி பிள்ளையை சுதந்திரமான ஒருவனாகவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாகவும் ஆக்குதல் வேண்டும் என்று சொல்றார். அது பிள்ளை சுதந்திரமாக இயங்க வேண்டும், அது அவன் வயது வந்தவர்களால் அடிமைப்படுத்தக்கூடாது அவரது கருத்தாக இருக்குது. இவருடைய கல்வி பிரிவினைகளை பொருத்தமல்ல, கைவினை மைய கல்வி, அதாவது கைத்தொழிலும் கூடிய இணைந்த வகையில கல்வி இருக்க வேணும். அது கல்வியூடாக தலை, உள்ளம், கை மூன்றும் வளர்ச்சி பெறும் வகையில் கல்வி அமைய வேண்டும் என்பதும் இவரது கருத்துக்களாக இருக்கிறது. இது கீழத்திய கல்வியலாளரான காந்தி மகாத்மா காந்தியின் கல்வி தொடர்பான கருத்துக்களாக அமையும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது மரியா மொண்டசோரியின் கல்வி தத்துவம் தொடர்பான விடயங்கள். இவர் சொல்றார் என்றால், குழந்தைகள் முதிர்ச்சி அடையும் வரை அவர்களின் அக வளர்ச்சிக்கு உதவும் முகமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்வி காணப்பட வேணும், அல்லது இவர் அவ்வாறான கல்வி முறையை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இவர் சொல்ற நான் பிள்ளைகளை கற்று அவர்கள் எனக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்களுக்குரிய கல்வி முறை ஒன்றை உருவாக்கியுள்ளது என்று இவருடைய கருத்து காணப்படுகின்றது. இவரின் வகுப்பறையை பொறுத்தமல்ல, மாணவர்களிடம் இயற்கையாக உள்ள வேலை செய்வதற்கான ஆற்றல்களை சுயாதீனமாக வெளிக்கொணரக்கூடிய முறையில் இவரது வகுப்புகள் அமைந்திருந்தன என்று சொல்லப்படுகின்றது. அது மாதிரி வேலைகளினூடாக மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டு ஆற்றல் வளர்க்கப்படும் என்றதும், மகிழ்ச்சிகரமானதும் சுய கட்டுப்பாடும் சூழல் காணப்படும் என்பதும் இவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது. இதே போன்று நாங்கள் சில உளவியலாளர்களும் ஏற்கனவே நாங்கள் இந்த உளவியல் தொடர்பான விடயத்தில் கதைச்சிருந்தாங்கள். அதே மாதிரி சில உளவியலாளர்களும் இந்த கல்வி தொடர்பான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான கல்வி இந்த கருத்துக்களையும் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இது உளவியல் சார்ந்ததாகவும் சில இருக்கலாம். ஏற்கனவே முன்னர் நாங்கள் ஒரு வீடியோ உளவியல் தொடர்பான ஒரு காணொலியிலே தொடர்பான சில விளக்கங்களை, உளவியல் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். இவர் கல்வியில் எவ்வாறான சில பங்களிப்பை சொல்லியிருக்கிறோம் என்றதும் இப்ப நாங்கள் இதுல தொடர்ச்சியாக பார்ப்போம். முதல்ல நாங்கள் பியாயே கட்டுருவாக்கத்தின் தந்தை என சொல்லப்படுகின்றது. இவர் அறிவிருத்தி பருவம் 4 பருவங்களை கொண்டிருக்கும் என்று சொல்றார். அறிவிருத்தி பருவங்கள் 4 பருவங்களை கொண்டிருக்கும். ஒன்று புலனியக்க பருவம், அடுத்தது முன் சிந்தனை பருவம், தூல சிந்தனை பருவம், நியம சிந்தனை பருவம் என்று சொல்லி இவர் அறிவிருத்தி பருவம் 4 பருவங்களை உள்ளடக்கி இருக்கும் என்று சொல்லி சொல்றேன். இவருடைய அறிவு பற்றிய கொள்கை ஏற்கனவே நான் முன்னைய காணொலியிலே வைத்திருக்கிறேன். பௌதிக அறிவு, அளவியல் கணித அறிவு, சமூக அறிவு தொடர்பாக இவருடைய அறிவு பற்றிய கொள்கை 3 வகைப்படுத்தப்படுகின்றது. இது இவர் சொல்லப்பட்ட விடயம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கின்ற அறிவு வழங்கப்படுகிறது. அது சமூக ரீதியான அறிவுன்னு சொல்றோம். இந்த பியாயே தான் தன்மயமாக்கலும் தன்னமைவாக்கலும் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தன்மயமாக்கல் என்பது சூழலில் உள்ள பொருள்களுக்கு குழந்தைகள் தமது அறிவாற்றலின் தொழிற்பாட்டினால் ஒரு அமைப்பை கொடுத்தல். சூழலில் உள்ள பொருள்களுக்கு குழந்தைகள் தமது அறிவாற்றலின் தொழிற்பாட்டினால் ஒரு அமைப்பை கொடுத்தல் தன்மயமாக்கல் என்று சொல்லுவோம். தன் அமைவாக்கல் என்பது ஏற்கனவே உள்ள அனுபவத்திறன் அமைப்பை புதிய அனுபவங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைத்தல். ஏற்கனவே உள்ள அனுபவத்திறன் அமைப்பை புதிய அனுபவங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைத்தல் தன்னமைவாக்கல் என்று சொல்லப்படுகின்றது. இது பியாயினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள். இந்த 2 தொழிற்பாடுகளுக்கும் இடையில் ஒரு சமநிலை காணப்படமாக இருந்தால் அதை அவர் தழுவல் என்று சொல்றோம். இரு தன்மயமாக்கலுக்கும் தன்னமைவாக்கலுக்கும் இடையில்
ஒரு சமநிலை இருந்தால் அல்லது சமநிலையில் அமைந்தால் அது வந்து தழுவல் என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து பியாயே வந்து இந்த கல்வி தொடர்பாக வந்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். உளவியலாளர் என்றபடியால் இவரை நாங்கள் உளவியலுக்கையும் கொண்டு போயிருந்தோம். அதே மாதிரி பவுலோ பிரேரா இவர் வந்து வயது வந்தோர் கல்வி தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்கள்ல முக்கியமானவராக கருதப்படுகின்றார். மனிதர்களின் வாழ்வை முன்னேற்றுவதற்கான கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்றார். கலாச்சாரத்தின் மூலம் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது இவருடைய கருத்துக்களாக இருக்குது. மாணவர்களிடம் எழுத்துவாண்மைய கல்வி மூலம் அதிகரித்தல் வேண்டும் எனவும் பல்கலாசார கல்வியின் முக்கியத்துவத்தையும் இவர் விளக்கி இருக்கின்றார். இது பவுலோ பெரேரா தொடர்பான விடயங்களாக கல்வி தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்துக்களாக காணப்படுகின்றது. அடுத்தது விகோட்சி, இவரும் ஒரு உளவியலாளர் தான். சமூக கட்டுருவாக்கம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குழந்தைகளின் உளவியல் விருத்தி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டவராகவும் இவர் காணப்பட்ட உளவியல் சார்பாக. இவரது கருத்துக்களை பொறுத்தமல்ல சமூக இடைத்தாக்கங்கள் குழந்தைகளின் கற்றலில் அதிகளவு செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்றார். சமூக இடைத்தாக்கங்கள் குழந்தைகளின் கற்றலில் அதிகளவு செல்வாக்கு செலுத்தும் என்பது இவர் கல்வி தொடர்பான சில கருத்துக்களாக இருக்கின்றது, இவரது கருத்தாக இருக்கின்றது. இந்த தாக்கங்கள் வந்து குழந்தைகளின் கற்றல் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இந்த இடைத்தாக்கங்கள் ஊடாகவே வந்து குழந்தைகளின் கற்றல் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது எனவும், பின்னர் குழந்தைகளின் அகப்புற மட்டத்தில் கற்றல் நடைபெறும் எனவும், எனவே கற்றல் 2 படிகளில் நடைபெறும் என்று சொல்லியும் அவர் சொல்றார். ரைட். ஒன்று வந்து இடைத்தாக்கங்களூடாக நடைபெறும்னு சொல்லியும், பின்னர் வந்து அது அகப்புற மட்டத்தில் நடைபெறும்னு சொல்றார். ஒன்று உள்ள அதாவது அகப்புற உளவியல் மட்டம் என்று சொல்லப்படுது. மற்றது இடைத்தாக்கங்களுடான உளவியல் மட்டம் அப்படின்னு சொல்லி ரைட். இது வந்து விகோட்சி, உளவியலாளர் விகோட்சியினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களாக காணப்படுகின்றது. அது மாதிரி அமெரிக்க உளவியலாளர் ரோபோட் கானே கற்றல் நிபந்தனைகளை உருவாக்கினவராக காணப்படுகின்றார். இந்த கற்றலை வந்து அவர் பிரதான 5 வகைகளாக கூறுகின்றார். ஒன்று வந்து வேறு பிரித்தல், எண்ணக்கருக்கள் பிரச்சனை தீர்த்தல், அடுத்தது சிந்தித்தல் பிரச்சனை தீர்த்தல், அடுத்தது வாய்மொழி அறிவுறுத்தல், அடுத்த உடலியல் நடத்தை, அடுத்தது வந்து மனிதன் இடம் பொருள் தொடர்பாக தெரிவு செய்தல் என்று சொல்லி இந்த ரோபோட் கானை வந்து கற்றலின் பிரதான 5 வகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இது வந்து கல்வி தத்துவம் தொடர்பான கல்வி தத்துவியலாளர்கள் கல்வி தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள். அதிலேயும் உளவியலாளர்கள் சிலரும் தாங்கள் கல்வி தொடர்பாக முன்வைத்த சில கருத்துக்களையும் வந்து நாங்கள் இதில் அவதானிச்சிருக்கின்றோம். அதாவது இந்த கல்வி தத்துவத்தில் இருக்கிற சில முக்கிய கருக்கள் தொடர்பாகவும் இதில் கலந்துரையாடுவோம். அது மனப்பாங்கு என்பது வந்து உணர்ச்சிகளுக்கும் சிந்தனை செயற்பாட்டுக்கும் இடையிலானதை நாங்கள் மனப்பாங்குன்னு சொல்றோம். மனப்பாங்குகள் வந்து 3 கூறுகளை உள்ளடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று அறிவாற்றல் கூறு, உணர்வு கூறு, நடத்தை கூறு. அறிவாற்றல் கூறு, உணர்வு கூறு, நடத்தை கூறு என்று சொல்லி 3 கூறுகளை கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லப்படுகின்றது. அது மாதிரி டேனியல் கார்ட்ஸ் என்பவர் வந்து மனப்பாங்களின் 4 தொழிற்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த சரி செய்தல் தொழிற்பாடு, ஈகோ தற்காப்பு தொழிற்பாடு, விழுமிய வெளிப்படுத்தும் தொழிற்பாடு, அறிவு தொழிற்பாடுன்னு சொல்லி இந்த டேனியல் காட்ஸ் என்பவர் வந்து மனப்பாங்கல் இந்த தொழிற்பாடு 4ஆக குறிப்பிட்டிருக்கின்றார். ரைட். இவ்வளவு விடயங்களும் வந்து கல்வி தத்துவம் தொடர்பான அந்த கல்வி தத்துவியலாளர்கள் என்ற கருத்துக்களும் அதில் இருக்கிற சில முக்கிய எண்ணக்கருக்களையும் வந்து பார்வையிட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் சில காணொளிகள் வந்து அடுத்ததாக வந்து இந்த வரலாற்று அதாவது பொதறிவுகள், பாடசாலை கல்வியில் காணப்பட்ட முக்கிய ஆண்டுகள், உயர்கல்வியில் காணப்பட்ட முக்கிய ஆண்டுகள் தொடர்பாகவும், கல்வி அளவீடு மதிப்பீடு தொடர்பான காணொளியும்
இதர விடயங்கள் தொடர்பாகவும் சில கல்வி சீர்திருத்தங்கள், பழைய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாகவும் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் காணொளிகள் வர இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து வைத்திருங்கள். உங்களுக்கான புதிய புதிய வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றும் போது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அதனூடாக நீங்கள் இந்த காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொள்ளுங்கள். அது எங்களது சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பாக அமையும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.